பேர் விக்ரம். நான் அந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன் 6 வருஷமாக. அண்ணன் தான் வந்து எங்களை இது பண்ணுது. அந்த கோயில் வந்து பழமையான கோயில், கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு அப்படின்றாங்க. அண்ணன் தான் வந்து எல்லாரையும் ஒத்துழைப்பு பண்ணி இந்த கோயில் இந்த அளவுக்கு கட்டி முன்னேற்றம் பண்ணது அண்ணன் தான். அண்ணன் இல்லைன்னா கோயில் கிடையாது. அதேமாரி எல்லா நாளும் வந்து கோயிலில் வந்து பூஜை நடக்கும். எல்லா நாளும் வந்து கோயில் நட தந்திருக்கும். நன்மை நன்மை என்ன? அதாவது கோயிலுடைய நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், கடன் பிரச்சனை தீர, வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள் தீரத்துக்கு, நாடி வரவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். நம்பிக்கையோடு வந்தால் அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்கணும். அர்ப்பணிப்போடு வந்து நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதுக்கான பலன் உடனடியாக உண்டு. இங்கே வந்து அம்மா பிறந்த இடம், உலகத்தில் அனைத்து பச்சை அம்மனுக்கு இதுதான் முதல் வீடு. இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, லிங்கமாக இருந்த பாறை 3ஆக பிளவுபட்டு மும்மூர்த்திகளாக, அதாவது அம்மன் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் ஆகாயத்தாமல் உட்காந்துருப்பார், உருவம் நல்லாவே தெரியும். அம்மா பக்கத்தில் இருந்த பாறையை பார்த்தீங்கன்னா திருப்பதியில் எப்படி ஏழுமலையாக நின்று காட்சி தர்றாரோ அதுமாரி அவருடைய உருவமே நல்லா அதில் இருக்குது. அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கைலாயமலை, சிவன் சமேதராக உட்காந்து அர்ப்பணிப்பாடு இது பண்ணுறாங்க. உலகில் எங்குமே காண முடியாத காட்சினான்னு கேட்டிங்கன்னா, மூலஸ்தானத்துலேருந்து தாயார் சமேதராக காட்சி அளிக்கிறாங்க. அதாவது மன்னாதேசம் உடம்பு ஆதிபத்தியம் சமேதராக வந்து காட்சி அளிக்கிறாங்க. நம்பி வரவங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது நாங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 47 சன்னிதானம் இருக்குது. அதாவது தலைவரிச்சன்னு சொல்லக்கூடிய ராகு கேதோட அரசமரத்து விநாயகர் பெருமான் இருக்கார், வாமுனி செம்முனி இருக்காங்க, சப்தமுனிங்க 7 பேர். சப்த கன்னிமார்கள் 7 பேர் இருக்காங்க. அதுவுமே நம்ம வேண்டி வைக்கக்கூடிய கன்னிமார்கள் சொல்லக்கூடிய குதிரை, நாய், யானை வாகனங்கள் இருக்குது.
அம்மா எப்படி இங்கே சுயம்பா இருக்காங்களோ அம்மாவோட அண்ணன் சொல்லக்கூடிய பெருமாளும் இங்கே சுயம்பா இருக்காரு. இது வந்து பெருமாளுடைய நாமம். இது வந்து அவருடைய கண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கழுத்து பகுதி, இது மார்பு பகுதின்னு சொல்லக்கூடிய, அதாவது லட்சுமி தேவியாரும் ஸ்ரீதேவி இருக்கக்கூடிய இது அப்படியே உருவமாக பார்த்தீங்கன்னா அவருடைய உருவம் அழகாக தெரியும். இது வந்து அவருடைய கை, அதாவது இது வச்சுக்கிற ஸ்ரீ சக்கரத்தை இது வந்து இது பண்ணுறது. இந்த மாதிரி 1 2 3 4 5 வரலுமே தெரியும். இது அப்படியே 5 வரலும் நல்லாவே தெரியும். பெருமாளோட தம்பியான நாகராஜர் வந்து புத்துல இதாக இருக்காரு. அதேமாரி ஆஞ்சநேயருக்கு தனி சன்னிதானம் உண்டுங்க. அதேமாரி முனீஸ்வரன்லாம் அதிபதி சொல்லக்கூடிய அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னிதானமே உண்டுங்க. வணக்கம். என் பேர் வெங்கடேசன். நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். மற்ற நிர்வாகத்துக்கும் நான் தான் தலைவராக இருக்கிறேன். என் கூட சில உறுப்பினர்களெல்லாம் வச்சிங்கன்னா இந்த கோயில் வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கிறோம். கோயில் எப்படின்னா ஒரு 7 வருஷமாக நாங்கள் அந்த கோயில் கட்டின்னு இருந்தோம். இப்போ தான் சமீபத்தில் 3 வருஷம் ஆச்சு. இப்போது கும்பாபிஷேகம் பண்ணோம், சிறப்பாக பண்ணோம். அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இப்போது அதிகமாக கூட்டங்கள் வந்துன்னுக்கிறதுனால இன்னும் தேவையான வசதியும் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த கோயில் குலதெய்வம் வர ஒரு 2000 குடும்பம் இருக்குதுங்க. அவங்களும் வந்து நிறைய வந்து காது குத்து, கல்யாணம், அதுமாதிரி தேவையான விசேஷம்லாம் இங்கே கோயிலாண்டு வந்து பண்ணின்னு போகிறாங்க. அதனால் வந்து இந்த கோயில் வந்து மேலும் மேலும் வளர்ந்து தான் வருது. எல்லாருடைய குறையும் வந்து தீர்த்து வைக்கிறாங்க அந்த அம்மா. அதனால் வந்து ஒரு முறை எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா உங்களுக்கு அந்த கோயில் நல்லா பிடிச்சிருக்கும். இயற்கையை, மலை இயற்கையை எல்லாம் சூழ்ந்த ஒரு இடம். இந்த இடம் நிறைய ஒரு செடி வச்சா கூட நல்லா தரமாக வளருது, நல்லா அருமையாக வளருது. எல்லாமே பசுமை நிறைந்த ஒரு இடமா அமைஞ்சிக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பக்தி கிடைக்கும், நல்லா ஒரு அமைதி கிடைக்கும். எல்லாருக்கும் எந்த கஷ்டம் இல்லை, நல்லது நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து பாலாத்தொன்னான் ஊரில் வந்து ஆதிபட்சி அம்மன் வந்து சுழம்ப, இந்த பாறை வந்து 3 புலம்பாக புலந்து அதில் சுழம்ப காட்சி தர பட்சி அம்மன். ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து தங்கி இங்கே மழை பெய்யும் போது அந்த அவங்களுக்கு அந்த காட்சி கொடுத்தாங்க அந்த அம்மா. அதை வச்சு வந்து ஒரு சின்ன செட்டாக அமைச்சு அதை குலதெய்வம் வழிபட்டுன்னு வந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஊர் தலைவர் வந்து இதை வந்து கோவில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுமையாக புதுப்பிச்சு 7 வருஷமாக கட்டிக்கின்னு வந்தாங்க. 3 வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ நல்ல அந்த அம்மாவுக்கு வழிபாடு நடந்துன்னு இருக்குது. அதே கோயிலை சுற்றி 1008 மூலிகை செடி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மூலிகை வந்து நம்ம காண முடியாத ஒரு காட்சி என்னன்னா, அது மேலே காற்று பட்டு நம்ம சுவாசித்தா நம்மளுக்கு வந்து நோய் நொடி தீருன்ட்டு ஒரு இதாக இருக்குது. கோயில் வந்து நாங்கள் சொல்லறது இது சிம்பிளான விஷயம். இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா, கோயில் வந்து 40,000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில். அதாவது சொன்ன மாதிரி தான் லிங்கமாக இருந்த பாறை 3ஆக பிளவுபட்டு ஆதிபட்சம்னு வந்து சுயம்பா பிறந்தது ஐதீகம். அதுமாரி அம்மாவும் சுயம்பு, பெருமாளும் சுயம்பு, நாகராஜா சுயம்பு. கோயிலில் வந்து தினமும் காலை 5 மணிக்கு நட திறப்போம். 7 மணிக்கு சுத்திக்கிற சன்னிதானம், அதாவது முனிங்க கன்னிங்க அம்மன் பந்தல்லாம் வந்து 7 மணிக்கு தரிசனம். உள்ளக்கிற மூலஸ்தானம் வந்து 8:30 மணிக்கு தரிசனம் தரோம். 12 to 3 வந்து நட சாத்துற டைமு. 3 மணிக்கு நட வந்து நைட்டு 8 மணிக்கு நட சாத்திடுவோம்.
அதாவது வந்து அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து மேய்ச்சிக்கும் போது கடுமையான மழை, வெள்ளம், காற்று, இடி மின்னலெல்லாம் கடுமையான மழை பெய்யும் போது அந்த பாறை வந்து மூணாக பிளந்தது. அந்த அம்மா வந்து காட்சி கொடுத்து, நான் பச்சையம்மன் வந்து இங்கே அவதரிச்சுக்கிறேன், எனக்கு வந்து கோயில் கட்டணும்னு சொன்னதாகவும், அவங்க வந்து குறி சொல்லி அந்த அம்மன் அவதாரத்தில் வந்து கீழே வந்து எல்லாம் அந்த கோயில் கட்டி அமைச்சு அதுக்கப்புறம் தான் வழிபட்டாங்கன்ற மாரி மூதாதைகள் சொன்னாங்க. இந்த விஷயத்த நாங்கள் இப்போ பதிவு பண்ணி கடைப்பிடிக்கிறோம். என்னன்னு கேட்டீங்க, சரக்கு மலை அடிவாரம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள், முனிவர்கள், சித்தர் கொள்ளர்கள் வாழ்ந்த இடம் இருக்கு. குதிரை லாயம் இருக்கு, குதிரை மடமும் இருக்குங்க. இந்த இடம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ கோபதாமம் வந்தீங்கன்னா கூட அவ்வளோ சாந்தமாயிடுவீங்க. உங்க மனசுக்கு என்ன ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அடுத்த 3 மாசத்துக்கு நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட வந்தீங்கன்னா. இது வந்து அம்மா சுயம் பண்ற இதுவும் இருக்கு. இன்னொரு ஐதீகம் வந்து நாங்க தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, சிவனுக்கும் அம்மாளுக்கும் கல்யாணம் ஆகும்போது எல்லா தெய்வமரம் ஒன்றா இருக்கும்போது வடக்கு மலை வந்து தூக்கின்றவங்க அப்போ வந்து அகத்திய மாமுனிவருங்க வந்து தவம் பண்ணதாகவும், அப்போ வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க இது பண்ணும்போது ஏதோ வார்த்தை கேட்கும்போது அப்போ வந்து லிங்கமாக இருந்த பாறை 3ஆக பிளவுப்படும் போது ஆடு மாடு மேய்த்தவர்கள்லாம் வந்து அவங்க மேலே வந்து தெய்வம் இறங்கி இந்தமாதிரி ஆதிபட்சியம்மன் பிறந்திருக்கேன், இந்த இடத்துல எனக்கு இது பண்ணுங்க சொல்லி மனசார வேண்டிங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அதாவது எல்லா உலகத்தில் அனைத்து பச்சையம்மனுக்கு இதுதான் முதல். ஆடி மாதம் திருவிழா. அதாவது ஆடி மாதத்தில் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 4 திங்கள் வரும், ஒரு வருஷம் 5 திங்கள் வரும். கடைசி திங்கள் 5ஆவது திங்கள் வந்து திருவிழா நடக்கும். 4ஆவது திங்கள் வந்து காப்பு கட்டுவாங்க. மற்ற 3 திங்கள் வந்து மக்களுக்கானது, அதாவது கடா வெட்டி இது பண்ணுவாங்க, விருந்து போடுவாங்க. எல்லாமே நான் சகலமும் உண்டுங்க. 5 திங்களும் திருவிழா தான். 5 திங்களுமே திருவிழா தான், அமக்கலமாக இருக்கும். நாங்கள் இது வந்து பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இது பண்ணல. இது வந்து லிங்கமாக இருந்த பாறை பிளவுபட்டு அதுக்கான அது அர்த்தமே அப்படியே அழகாக தெரியும். ஒளி போட்டு நாங்கள் செதுக்கவும் இல்லை, வெடி வச்சு நாங்கள் தகக்கவும் இல்லை. அது பிறந்த அதாவது பிரிஞ்சதுக்கான தடையும் அப்படியே இருக்குது பாருங்க. நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா 2மே ஒன்றா ஜாயிண்ட் ஆகும். லிங்கமாக இருந்த பாறை அப்படியே லிங்கமாகவே காட்சி நல்லாவே தெரியும். ஒவ்வொரு படி ஏறும்போதும் அதுக்கான பலன் உண்டுண்ணா. குழந்தை இல்லாதவங்க அர்ப்பணிப்போட ஒவ்வொரு படி தொட்டு கும்பிட்டுன்னு போனோம். கடன் பிரச்சனை தீர, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீர, தொழில் முன்னேற்றம் காண, எதிரிகள் விலக, எல்லா விஷயத்துக்கும் இந்த கோயிலுக்கு வந்து அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான். இவங்க வந்து சுயம் அம்மா அங்கே தான் பிறந்த இடம். இது அம்மா பிறந்த இடம். இது வந்து ஆதி பச்சையம்மன் அம்மா மொல்ல அங்கே இருக்காங்க. கீழே சுயம்பு, மேலே வந்து நாங்கள் சிலை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அம்மா பிறந்த இடம். இந்த பாறை, அதாவது லிங்கமாக இருந்த பாறை 3ஆக பிளவுபட்டு அம்மா வந்து இங்கே சுயம்பாக பிறந்த கீழே சுயம்பு இருக்குது. மேலே வந்து நாங்கள் சிலை வச்சுருக்கோம். சிலை வந்து வச்சு 8000 வருஷம் ஆகுது. அதாவது சிலை வந்து 8000 வருஷம் பழமையான சிலை. இப்போ தான் நாங்கள் வந்து 100 வருஷம் சொல்லின்னு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் 3 முகம் நல்லாவே தெரியும். மேலே பாருங்கள் அவருடைய முகம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை சொல்லக்கூடிய, அதாவது சீனிவாசர் வயிற்றுலேருந்து ரோஜா பூ உருவாகி உருவானவர் இவர். அவருடைய அந்த பூ அந்த வெட்டு தான் அது. மேலே பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை அப்படியே தெரியும். பிரம்மதேவருடைய 3 முகம் நல்லாவே தெரியும். அர்ப்பணிப்போடு பார்த்தா அது பிரம்மதேவர் இங்கே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கைலாய மலை. கீழே வந்து பார்த்தா நார்மலாக தான் தெரியும். நீங்கள் மேலே ட்ரோன் காட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் உண்டு. லிங்கமாகவும் அது காட்சி கொடுக்கும். 3மே ஒன்றா பார்த்தீங்கன்னா லிங்கமாக தெரியும். அதேமாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பதி ஏழுமலையான் எப்படி நின்று காட்சி தராரோ அதனுடைய உருவம் வந்து இதில் இருந்து நல்லாவே தெரியுது பாருங்க. அது வந்து அவருடைய மார்பு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவசம் நல்லாவே அது அந்த இது தெரியும். மேலே கண்ணு இருக்குது பாருங்க, 2 இடத்துல வெள்ளையாவே தெரியும். அர்ப்பணிப்போட பார்த்தா தெரியும். சும்மா நார்மலாக பார்த்தோன்னா வெறும் பாறை தான். இது மும்மூர்த்திகள் வந்து தாயை வணங்கக்கூடிய இடம். உலகில் இங்கே மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. இந்த பாறை வந்து சீனிவாச பெருமாள் படுத்து கொண்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். வேற எங்கேயுமே இது காண முடியாத காட்சி. கைலாய மலைன்றதுக்கு இதுதான் அர்த்தம். நீங்கள் பின்னாடி வந்து எடுத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இது பர்ஃபெக்டாக தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கைலாய மலையை பார்த்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பின்னாடி சரக்கு மலைன்னு சொல்கிற இடத்துல சரி, இந்த இடத்துல சரி, மழை வந்துச்சுன்னா எந்நேரமாக தண்ணி ஒழுகிக்கினே இருக்கும். 24 மணி நேரம் மழைனால தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகும். அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படியே காசி தீர்த்தம் குடிச்சதுக்கான ஒரு பலன் உண்டு நம்மளுக்கு.
கோயிலை சுற்றி 58 மூலிகை செடி இருக்குது. முதல்ல விநாயகர் பெருமான், இது 9 பேர் நவதுர்கைகள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. அதேமாரி மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே பால கணபதி. அதேமாரி இதுதான் பழமையான கோயில் ஐயா, ஹோட்டல் இருக்குது. இது வந்து முதல் பாதி மட்டும்தான், மீதி பாதி வந்து ஒரு பசங்க கீழ்ச்சிட்டானுங்க, அதனால் இதெல்லாம் இல்லை. அதேமாரி இவங்க வந்து 8000 வருஷமாக இருக்காங்க. நாங்கள் வந்து 100 வருஷம்னு சொல்கிறோம். இவங்களும் அந்த அம்மா, இவங்க 2 பேரும் ஆதிபட்ச அம்மன் தான். அதேமாரி முருகர் வந்து மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சமேதராக இருப்பார், இங்கே வந்து குழந்தை ரூபத்தில் காட்சியளிக்கிறார் பாலகண முருகர். அஞ்சு பேர் இருக்காங்க ஐயா. அதேமாரி துர்கைகளுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய விஷ்ணு துர்கை, நம்ம வேண்டிய வரங்களை கொடுக்குறவங்க இவங்களுக்கு வலுக்கேற்றி வழிபட்டால் அதுக்கான பலன் உண்டு. கடன் பிரச்சனை தீர, குழந்தை இல்லாதவங்களுக்கு, தொழில் வளர்த்தெரிய எல்லா விஷயத்துக்கும் இந்த அம்மனுக்கு விலகு பண்ணலாம். நல்லா இருக்குது என் பேர். நிலையம்மனுங்கிற பார்வதி தேவியை புரத்தி மகளாக சரஸ்வதி தேவியர் கையில் இந்த குழந்தை வச்சிருக்காங்க. கல்விக்கு கண் கொடுத்த ஆசன் அகத்திய மாமுனிவர், நந்தியம் பெருமான் மேலே சிவபுரம் மன்னாதீஸ்வரர், இவங்களுக்கெல்லாம் குருநாதராக இருக்கக்கூடிய கௌதம ரிஷி மூலையில் இருக்கார், தாய் தந்தையை வணங்கிக்கின்னு. அதேமாரி உலகில் காண முடியாத காட்சி என்னன்னா சமேதராக காட்சி அளிக்கிறாங்க மன்னாதீஸ்வரர், உடனே ஆதிபட்ச அம்மன். அதேமாரி அம்மனுடைய ஸ்ரீசக்கரம் சொல்லக்கூடிய மகாமேரு. அதேமாரி மதுரை மீனாட்சி அம்மா கையில் வந்து தங்கத்தாமரையில் கிளி இருக்கும். இங்கே வந்து அம்மா கையில் நீலத்தாமரை. சாந்த சுரூபினியாக வந்து நம்மளுக்கு ஆசி வழங்குறாங்க தாயின் தந்தையுமாக. அதாவது வேலூர்லேருந்து 21 கிலோமீட்டர் இருக்குது. வேலூர்லேருந்து நீங்கள் கனியம்பாடி வந்துட்டு கனியம்பாடிலேருந்து சின்னபாலம்பாக்கம் அமர்த்தி வரவையில் சின்னபாலம்பாக்கம் அடுத்த ஸ்டாப் பாலாத்தோணான்ற ஏரியாவில் கோயில் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி நீங்கள் திருவண்ணாமலேருந்து வந்தீங்கன்னா கண்ணமங்கலத்துலேருந்து 6 கிலோமீட்டர் கீழாசம்ட்டு வந்து கனிமடி போறையில் வந்தீங்கன்னா இங்கே கோயில் இருக்குது. மூலஸ்தானத்துலேருந்து தாயார் சமேதராக காட்சியளிக்கிறாங்க. அதாவது மன்னாதீஸ்வரர் உடல் ஆதிபட்சம் சமேதராக வந்து காட்சியளிக்கிறாங்க. நம்பி வரவங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டு.